தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாம் இன்னும் 4 நாள்ல நடக்க போகுது. இப்போ உங்க மனசுல மேம் நான் இன்னும் ஒண்ணுமே படிக்கல, நல்ல மார்க் எடுக்க முடியுமா, ஆர் சென்டம் 70 on 70 எடுக்க முடியுமா அப்படின்னு தான் தோணும். வெல், நான் சொல்றேன் சயின்டிபிக்லி எஸ், பட் இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது, ஸ்மார்ட் ஒர்க் தான் தேவை. ஸோ இன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம சேனல்ல உங்களுக்கு தேவையான ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கன்ஃபார்ம் கொஸ்டின், டயக்ராம், ட்ரிக்ஸ், ஏன் ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் எல்லாத்தையும் பக்காவா கொடுக்க போறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கும். ட்ரஸ்ட் மீ, இந்த ஒரு சேனல் உங்களோட பப்ளிக் எக்ஸாம்க்கான லைஃப் சேவரா இருக்கும். ஆல்சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு நீங்க அடம் பிடிக்கணும், மேனிஃபெஸ்ட் பண்ணணும். ஸோ கமெண்ட் செக்ஷன்ல உடனே போய் பயாலஜி 70 on 70, பயாலஜி 70 on 70 பிரமிளா மேம் அப்படின்னு ஒரு கமெண்ட்டை தெரிவிக்க விடுங்க. ஒன்னா சேர்ந்து ஜெயிப்போம், நல்ல மார்க் எடுப்போம். முதல்ல பயாலஜிக்குன்னு சொல்லி ஒரு பர்ஃபெக்ட் ப்ளூ பிரிண்ட், ஏன் ஸ்டேட் போர்டுக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லை, ஆனா நீங்க பாஸ்ட் 5 years ஆஃப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அங்க உங்களுக்கு ஒரு சில பேட்டர்ன் ஃபாலோ ஆகிறது தெரியும். இது கன்ஃபார்மா ஒவ்வொரு வருஷமும் ஃபாலோ பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 5 marks எடுத்துக்கிட்டீங்கன்னா பயோ பாட்டனில கிளாசிக்கல் ஜெனெடிக்ஸ், எக்காலஜி அண்ட் பயோடெக்னாலஜில இருந்து தான் உங்களுக்கு 5 marks கேட்கறாங்க. இதுவே பயோ ஜுவாலஜிக்கு போயிட்டீங்கன்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், ஹெல்த் அண்ட் டிசீசஸ், மாலிகுலர் ஜெனெடிக்ஸ், இந்த இடத்துல இருந்து தான் 5 marks கேக்குறாங்க. இத மாஸ்டர் பண்ணாவே 5 mark ஈஸியா அடிச்சிடலாம். உங்க கான்ஃபிடன்ஸும் 100x மாறிடும். மேம் அப்போ 3 mark and 2 markக்கு என்ன பண்ண? 3 mark பொறுத்தவரை கதையா எழுதாதீங்க. உங்களோட எக்ஸாம் பேப்பரை திருத்தறவங்களுக்கு கீவேர்டு, முக்கியமான வார்த்தைகள் தான் தேவை. ஸோ அதனால 3 marks பாயிண்ட் வைஸ்ல எழுதுங்க. 2 marksல டெஃபினிஷன், ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளோதான். எக்ஸ்ட்ராவா எதையும் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இவ்வளோ டீப் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம். இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா தமிழ்நாடு பப்ளிக் எக்ஸாம் இந்த வருஷம் கொஞ்சம் கடுமையாக தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதுல இருந்து நீங்களும் தப்பிக்கணும், உங்க ஃப்ரெண்ட்ஸும் தப்பிக்கணும். ஸோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மைண்ட் வாய்ஸ் இருக்கும், மேம் 96 hours தான் இருக்கு, எனக்கு 70 on 70 வேணும். இப்போ நீங்க சொன்ன விஷயத்தை வச்சு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் தேட நான் போனேன்னா 2 mark, 3 mark, 5 mark வரையா நான் படிக்க ஆரம்பிச்சேன்னா எனக்கு அதுலயே டைம் போயிருமே மேம், டைம் பத்தாதே நினைச்சீங்கன்னா லாஸ்ட் 5 years ஆஃப் PVQs அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு PDF கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த PDFல அப்படி என்னதான் இருக்கு? Top 50 repeated 2 mark and 3 mark, expected 5 mark and must draw diagrams list எல்லாத்தையும் கொடுத்திருக்கேன். இந்த PDF உங்க எல்லாருக்கும் ஃப்ரீ தான். இட் இஸ் 100% ஃப்ரீ ஃபார் ஆல் our subscribers. இந்த PDF உங்களுக்கு வேணும்னா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்வைப் பண்ணுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. நம்ம சேனலுக்கு கீழே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். அதுல மோரை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்கா உங்களுக்கு ஒரு PDF லிங்க் இருக்கும். இந்த PDF லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்களா? ஜஸ்ட் உங்க மொபைல் நம்பர் இங்க போட்டு இந்த PDF டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேம் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாம் போய் தேடணுமா மேம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா எப்படியும் நீங்க கமெண்ட் செக்ஷன் பாப்பீங்க. ஸோ கமெண்ட் செக்ஷன்லயும் பின் கமெண்ட்ல நான் இதை கொடுத்து வச்சிருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கடைசியா உங்க கையில 96 மணி நேரத்துல தூங்குறது, சாப்பிடுறதுன்னு போக 40 மணி நேரம் தான் கையில ஆக்சுவலா படிக்கிறதுக்குன்னு இருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம நான் கொடுத்த PDF டவுன்லோட் பண்ணி அதுல உள்ள கொஸ்டின்ஸை முதல்ல படிக்க ஆரம்பிங்க. மேம் பயமா இருக்கு மேம் அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க, உங்களால கண்டிப்பா முடியும். நம்ம தமிழ் பசங்க எத்தனையோ விஷயத்துல சாதிச்சிருக்காங்க, நீங்களும் சாதிப்பீங்க. கண்டிப்பா 70 on 70 பயாலஜி எக்ஸாம்ல எடுப்பீங்க, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. சோ அடுத்தடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அண்ட் கேம் சேஞ்சர் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்க பப்ளிக் எக்ஸாம்க்கும் நீட் ஜேஇ மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கும் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் கமெண்ட்ல 70 out of 70 பயாலஜின்னு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணிருங்க.
ஆல் தி வெரி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.